ஜாதி பெயர்களுக்கு பதிலாக தலைவர்கள் பெயர்களை வைக்க பட்டியல் தந்துள்ள திமுக அரசு அதில் மாபெரும் தலைவர்களின் பெயர்களை சேர்க்காமல் புறக்கணித்தது ஏன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கை. தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலும் ஜாதி பெயர்களை நீக்க உத்தரவிட்டு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. ஜாதி பெயர்களுக்கான மாற்று பெயர்களை வைக்க சில எடுத்துக்காட்டுகளையும் வழங்கியுள்ளது. அதில் அம்பேத்கர், இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், MC ராஜா, அயோத்திதாசர் முதலான மாபெரும் தலைவர்களின் பெயர்களை திமுக அரசு புறக்கணித்திருப்பது ஏன்? அவர்களை இன்னும் பட்டியல் சமூக தலைவர்களாக மட்டுமே திமுக அரசு பார்க்கிறதா? திமுக அரசு கொடுத்துள்ள பட்டியலில் ராணிவேலு நாச்சியார், கொடிக்காத்த குமரன், வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா முதலான பெருமைக்குரிய சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. அந்த பட்டியலில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. தனக்குத்தானே சிலை வைப்பது, தனக்குத்தானே டாக்டர் பட்டம் கொடுத்துக் கொள்வது என கருணாநிதி செய்த நகைச்சுவைகள் போதாதென முதல்வர் ஸ்டாலின் பொது இடங்களுக்கு அவர் பெயரை வைத்து கருணாநிதியையே மிஞ்சிக் கொண்டிருக்கிறார். முதல்வர் அவர்களே, உங்க குடும்ப நிறுவனங்களுக்கே கருணாநிதி பெயரை வைக்காத நீங்கள் பொது இடங்களுக்கு அவர் பெயரை வைத்து மக்கள் வரி பணத்தை இன்னும் எத்தனை காலத்திற்கு வீணடிப்பீர்கள்? முன்னாள் முதல்வர்கள் பெயரை வைக்கிறோம் என்றால் எம்ஜிஆர் பெயர் எங்கே? ஜாதி பெயர்களை நீக்குகிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை ஊழல் படுகொழியில் தள்ளிய திமுக தலைவரின் பெயரை திணிக்க முயற்சிக்கும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை திருத்தி மேற்கூறிய அனைத்து தலைவர்களின் பெயர்களையும் இணைத்து புதிய அரசாணையை வெளியிட வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.